நோ கிரெயின்ஸ் நோ பெயின்ஸோட இரண்டாவது தொடர்ச்சி. ஆக்சுவலி தே ஆர் நாட் டு பி பிளேம்ட் அட் ஆல். அதாவது இதில் வந்து அவங்கள வந்து குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. த ஃபால்ட் லைஸ் இன் த கிரெயின்ஸ் தே கன்சியூம் whose acidic content not only keep our sexual organs in a state of arousal but our whole body. அதாவது தவறு எங்கே இருக்குன்னா அவங்க சாப்பிட்ற அந்த தானியங்களில் தான் இருக்குது. அதோட அமிலத்தன்மை வந்து இனப்பெருக்க உறுப்புகளை வந்து எப்போவுமே ஒரு தூண்டுதல்லையே வச்சுருக்கு. இனப்பெருக்க உறுப்புகள் மட்டும் இல்லை, முழு உடம்பையுமே வந்து ஒரு காம உணர்வுலையே வச்சுருக்கு. த டைஜஷன் அண்ட் கேஸ் காஸ்ட் பை கிரெயின்ஸ் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இம்பல்சஸ் இன் அவர் பாடி. தானியங்கள் சாப்பிட்றதுனால உண்டாகும் அஜீரண கோளாறு மற்றும் வாயு உற்பத்தி இதுவுமே வந்து நமக்கு இந்த உணர்வுகள் தூண்டப்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. தட் இஸ் த ரீசன் வை மோஸ்ட் ஆஃப் த மகாத்மாஸ் ஃபார்கோ நார்மல் மீல்ஸ் ஆஃப் சப்பாத்திஸ் ஆர் பிரெட்ஸ், ரைசஸ் அண்ட் பல்சஸ் அண்ட் ஆப் டு லிவ் ஆன் அ டயட் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் மில்க் டு மெயின்டைன் தேர் கண்டிஷன் ஆஃப் செலிபஸி. அதனால் பிரம்மச்சரியத்தை வந்து கடைப்பிடிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சப்பாத்தி, ரொட்டி, அரிசி இதெல்லாம் பருப்புகள் இதெல்லாம் சாப்பிடாம பழங்கள் மற்றும் பால் குடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு வந்து பால் குடிக்கிறது வந்து ரொம்ப தீங்கானதுங்கிறது வந்து நான் என்னுடைய அனுபவத்துலேருந்து சொல்லுவேன். A normal diet of grain proves to be a hindrance in their path of celibacy. அதாவது தானியங்கள் சாப்பிட்டு வாழ்கிறது வந்து அவங்களுடைய பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கும் பாதையில் வந்து ஒரு தடைக்கல்லாக தான் இருக்குது. We have already discussed about the intoxicating effects of grains. நம்ம வந்து ஏற்கனவே தானியங்களின் தீங்கை பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டோம். Those people are Mahatmas who try to follow celibacy or suppress the sexual feeling even while consuming grains are able to do so only by strengthening their willpower. அதாவது இத்தகைய பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறவங்க கூட வந்து என்னென்னா தங்களுடைய காம உணர்வை வந்து கடக்க முடியாமல் அடக்கி தானியங்கள் சாப்பிட்றதுனால தங்களுடைய மன வலிமையினால தான் வந்து பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. In actual fact, suppressing and controlling the sexual urge is in itself unnatural. அதாவது உண்மையிலேயே வந்து நம்ம காமத்தை வந்து அழுத்தவோ அடக்கிறதோ வந்து செய்கிறது வந்து செயற்கையான விஷயம். இட் ஒன்லி கிவ்ஸ் ரைஸ் டு பெர்வர்ஷன்ஸ். அது வந்து வக்ரங்களை தான் உண்டாக்குது. By changing our focus, we may be able to control our sexual urges without willpower, but the body doesn't get free of its propensity towards sex. அதாவது நம்ம கவனத்தை திசை திருப்பிக்கிறது மூலமாக, அதாவது நம்ம காம உணர்வில் இருக்கும்போது நம்ம வேறு செயல்கள் செய்கிறது மூலமாக நம்ம கவனத்தை திசை திருப்பிக்கிறது மூலமாக வந்து நம்ம வந்து அந்த காம உணர்வை வந்து அடக்கலாம். ஆனால் காமத்தின் மேல் நாட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். தட் இஸ் த ரீசன் வை தோஸ் ட்ரைங் டு பிகம் செலிபேட் அவாய்ட் ஸ்லீப்பிங் நியர் ஆர் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் தெம். அதனால தான் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறவங்க வந்து பெண்கள்கிட்ட இல்லாட்டி எதிர்பாலினர்கிட்ட வந்து படுத்து உறங்குவதையோ இல்லை அவர்கள் அருகில் வருவதையோ வந்து விரும்ப மாட்டார்கள், தவிர்ப்பார்கள். சச் பீப்புள் ரெஃப்யூஸ் டு ஈவன் ஹாவ் அ கிளிப்ஸ் ஆஃப் தெம் ஆஸ் தே டோன்ட் ட்ரஸ்ட் தேர் ரிப்ரெஷன் நாட் டு பி வாலடைல். அதாவது எந்நேரமும் வெடித்து சிதறக்கூடிய அளவுக்கு காம உணர்வில் அவங்க வந்து இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து பெண்களை வந்து கிட்ட நெருங்கிறத கூட தவிர்ப்பாங்க. அவங்கள வந்து பார்வையால் பார்க்குறத கூட தவிர்த்துருவாங்க. உமன் குட் ஆக்ட் ஆஸ் அ ஸ்பார்க் எனி டைம். அதாவது அவங்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய தீப்பொறியாக வந்து பெண்கள் இருக்காங்க எப்போவுமே. இட் ஆல்சோ பிகம் ஈஸியர் டு புட் த என்டையர் பிளேம் ஆன் த உமன் ஃபார் பீயிங் என்டைசிங். அதாவது கவர்ந்திழுக்கக்கூடிய பதுமைகளாக வந்து பெண்களை வந்து எப்போவுமே குறை சொல்கிறது வந்து இதனால் ஆண் குலத்திற்கு வந்து மிகவும் எளிமையாகிவிட்டது. Thus was formulated a rule to keep away from religion instead of checking the cause and adopting the right kind of diet. அதனால் வந்து பெண்களை வந்து தவிர்த்துட்டு பெண்களை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மதங்களில் வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் மூல காரணம் என்னென்னா உணவை நம்ம வந்து மாற்றணும், அதாவது தானியங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். Wouldn't it be better to free yourself of the explosive material hidden within so that the spark called woman is unable to ignite it. அதாவது ஆண்களால் வந்து அவங்க உடம்புக்குள்ளே எப்போவுமே வெடிக்கக்கூடிய அளவுக்கு அடக்கப்பட்டிருக்க அந்த காம உணர்வை வந்து அணைச்சாதான் வந்து பெண்ணுங்கிற ஒரு தீப்பொறியால் வந்து அதை மீண்டும் பற்ற வைக்காமல் இருக்க முடியும். Let's now become aware of a very lesser truth related to sex, a truth that very few Mahatmas know what to say about common people. அப்போ நம்ம இப்போ ஒரு உண்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த காமத்தை பற்றி.
உண்மையிலேயே ஞானிகளுக்கே நிறையா பேத்துக்கு இதை பற்றி தெரியாது. அப்போ சாதாரண மனிதர்களுக்கு இதை பற்றி எப்படி தெரியும்? Celibacy doesn't have to be consciously maintained. The word suppression is not a word required to be associated with sex. அதாவது எப்போவுமே வந்து நம்ம மனதில் நம்ம பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே இருக்கக்கூடாது. வேர்ட் சப்ரெஷன், அதாவது சப்ரெஷன்னா அழுத்தம் அடக்குதல், அது வந்து நம்ம வந்து உடற்சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.